இந்த வீடியோவில் நம்ம சேனல் ஆர்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கோடிங் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேனல் ஆர்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனல் ஆர்ட்டை வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்வா. ஸோ நாம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்னா இதோட இன்னொரு பேஜ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளுடைய ஆர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரொம்பவே பிளராக இருந்ததுனா தான் ஒரு அட்ராக்டிவ் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எலமெண்ட்ஸில் போயிட்டு நான் ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணி வச்சிருந்தனால எனக்கு சஜஷனில் கிடைக்குது. கோடிங் இமேஜஸ் அப்படின்னு சர்ச் பண்ணும் போதே எனக்கு இமேஜஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் இதை வந்து ட்ராக் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ரொம்பவே பிளரியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் லைட்டாக பிளர் பண்ண போகிறேன். ஸோ எடிட் இமேஜ் கொடுத்துட்டு சி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு பிளரி ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 8 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஸ்கொயரை வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் அதுக்கு வந்துட்டு அந்த ரெக்டாங்குலர் ஸ்கொயர் ஷேப் வந்து நான் எடுத்துட்டு நான் இது வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீசைஸ் பண்ணிவிட்டு இது வந்து பெருசு பண்ணிக்கிறேன் நான் இதை. ஸோ அண்ட் மோர் ஓவர் இதை வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கணும். ஸோ நான் இதை வந்து சென்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து ஒயிட் கலராக மாற்ற போகிறேன். ஸோ ஒயிட் கலராக மாற்றி நெக்ஸ்ட் நான் இந்த இமேஜில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறத வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் ஆட் ஹெட்டிங் அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து நான் ஸ்லோகன் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இதே டெக்ஸ்ட்டை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கீழே வந்துட்டு டெவலப்பர் யூடியூபர் கேமர் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாவே இல்லை. ஸோ நம்ம இதை வந்து ரெடி பண்ணணும். இப்போ நான் வந்து ஸ்லோகன்ஸை வந்து சென்டர் பண்ண போகிறேன். சென்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து போல்ட் பண்ணிக்கலாம். போல்ட் பண்ணிட்டேன் நான் இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சர்க்குலர் வந்து எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கொடுக்கலாம். ஒயிட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஃப்ரேம் வந்து எடுக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் சர்க்கிள் ஃப்ரேம்னு சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நான் நிறைய தடவை சர்ச் பண்ணதுனால எனக்கு சர்க்கிள் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட்லி யூஸில் வந்து இருக்குது. நான் இதை வந்து ட்ராக் ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராக் ட்ராப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இந்த சர்க்கிளுக்கு ஈக்குவல் பண்ண போகிறேன். கொஞ்சம் இதை வந்து ஈக்குவல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூம் இன் பண்ணிவிட்டு அழகாக உட்கார வச்சுக்கலாம். என்னோடய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ராக் ட்ராப் பண்ண போகிறேன். இதில் வந்து ட்ராக் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இமேஜும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து க்ராப் பண்ண போகிறேன். இதை வந்து கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய ஹெட் ஷோல்டர் வந்து தெரிகிற அளவுக்கு க்ராப் பண்ணணும். கொஞ்சம் அன்அலைன்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக க்ராப் பண்ணணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா க்ராப் பண்ணியாச்சு கரெக்டாக. இதை வந்து நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் கீழே சர்க்கிளில். அண்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணணும். நான் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இந்த கலர் யூஸ் பண்ணுறோம். இந்த இமேஜ் வந்துட்டு இதில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம. இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குது. நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இது வந்து டுட்டோரியல் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அன்அலைன்மெண்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆர்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் அதுக்கான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய சேனலுக்கு ஆர்ட் வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணேன். கேன்வா யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஆர்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை. ஐ எம் தமிழா.